நான் அந்த தம்பிகளுக்கு நான் வேலூரில் ஒரு பேட்டி கொடுத்தேன். அப்போ சொன்னேன், தம்பி விஜய் நீங்கள் கூரை போட்டு என்னமே நிகழ்ச்சிகளை நடத்துங்க. நான் சொன்னதுனால தான் செஞ்சார்னு இல்லை, ஆனால் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியிலேருந்து அவங்க தம்பிங்களை வெயிலில் காய வைக்காமல் நல்ல கொட்டகை போட்டு நடத்துனாங்க. சரி, அவங்கெல்லாம் மயக்கம் அடையாமல் உயிரிழப்பு இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு நிம்மதி நமக்கு வந்தது. திருப்பியும் பின்னால் போய் ஆக்சிடெண்ட் ஆகிறது நல்லதில்லை. முதல்ல அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் நம்ம எப்படி கட்டுப்படுத்துவோன்னு இருக்கட்டும், நம்ம கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவோம், நமக்கு பின்னால் வர தொண்டர்களை எப்படி கட்டுப்படுத்துவோம் தம்பி விஜய் அதை முதலில் முயற்சி செய்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தமிழ்நாடு அணி டெல்லி அணின்னு தான் சொல்றாங்க. முதலமைச்சர் கூட சொல்லிட்டு இருக்காரு, கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணி தோற்கடிச்சது கிடையாது, அணினா அது டிவிக்கு தான் தமிழ்நாட்டில் விளையாட்டா சொல்றாருப்பா. விளையாட்டை வச்சு விளையாட்டா சொல்றாரு, அவ்வளவுதான். அது கரெக்டு. அதாவது என்ன சொன்னாருன்னா, எங்கிட்ட இருக்கிறது இமோஷன் அப்படின்னு. அவர் எலெக்ஷன் இல்லை இமோஷன்னு சொன்னார். ஆனால் தமிழ்நாடு நிச்சயமாக ப்ரொமோஷன் அடையணும்னா என்டிஏ வரணும். அப்போ தான் ஏன்னா நாங்கள் பல இடங்களில் ஆட்சி ப்ரமோஷன் செஞ்சு காமிச்சிருக்கோம். சும்மா இது இமோஷன் எலெக்ஷன்லாம் கிடையாது. அதனால் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 18 மாநிலங்களில் நாங்கள் ப்ரமோஷனை காமிச்சிருக்கோம், மத்தியிலையும் ப்ரமோஷனை காமித்து கொண்டு இருக்கோம். ஆக தமிழ்நாடு ப்ரமோஷன் ஆகணும்னா என்டிஏ ஆட்சிக்கு வரணும். இந்த இமோஷன் கமோஷன் எலெக்ஷன் அதெல்லாம் இப்போ பேச்சுக்கு ஆகாது. அதனால் எனக்கு ஆக்கப்பூர்வமாக பேசுவோம். தம்பி விஜய் நல்லாவே பேசினார், காலைல பார்த்தேன். ஆனால் சில கேள்விகள் நியாயமாக கேட்கப்பட்டது. ஏன்னா மாநில அரசால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, நியாயமான கேள்வி. அதே மாதிரி 100 ரூபாய் பெண்களுக்கு மானியம் கொடுக்குறீங்களே, கேஸில் கொடுக்குறேன்னீங்களே, நியாயமான கேள்வி. 4000 ரூபாய்க்கு மேலே கரும்புக்கு கூடுதல் விலை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நியாயமான கேள்வி. ஆக இந்த நியாயமான கேள்வியை மட்டும் தமிழக மக்கள் எடுத்துக்கொண்டு இந்த டெல்லி அணி சென்னை அணின்னு விளையாட்டா சொல்கிறதெல்லாம் விளையாட்டா விட்டுருங்க அப்படின்றது தான் எனது கருத்து. அதனால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. என்ன வாங்க வாங்க வாங்கன்னு யாராவது அறிவாலய நிழலில் போய் நின்னா கூட்டணிக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்க்கிற நிலைமையில் இன்னைக்கு திமுக இருக்கிறது. பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அதனால் முதலமைச்சர் சொல்கிறார், நான் கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறேன். நான் திட்டமிட்டதற்கு மேல் உழைச்சி உங்கள் பையன்கிட்ட கொடுக்க போகிறீங்க ஆட்சியை, அதுக்கு தானே உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அது நடக்காது என்பதான் நாங்கள்லாம் சொல்லி கொண்டிருப்பது. மக்களுக்கான ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அதிமுக முதலமைச்சர்